வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேசலாம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற மூலம் ஓஷோவோட கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஜென் சொற்பொழிவு தொடரோட கடைசி பகுதி. இதுல ஓஷோ நம்ம ரொம்ப புனிதமா நினைக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு கடுமையா விமர்சிக்கிறார். அதுதான் குடும்பம். ஆமா, குடும்பம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னு சொல்றார். நரம்பியல் கோளாறுகள், மனநோய்கள், ஏன் நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற போர்களுக்கு கூட குடும்பம் தான் அடிப்படை காரணம்னு அவர் சொல்ற வாதம் உண்மையிலேயே அதிர்ச்சியானது. ஆமா, இன்னைக்கு நாம அந்த வாதத்தை தான் ஆழமா அலச போறோம். கேட்கவே மிரட்டலா இருக்கு. சரி, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? ஓஷோ ஒரு இடத்துல சொல்றார், புத்தர் உலகத்தை துறந்தார்னு நம்ம சொல்றோம், ஆனா உண்மையில அவர் துறந்தது உலகத்தை இல்ல, குடும்பத்தை தான் அப்படின்னு. இந்த வரியிலிருந்தே நம்ம உரையாடல தொடங்கலாம். ஓஷோவோட பார்வையில கிறிஸ்துவம் மாதிரி மதங்கள் எல்லாமே ஆமா, குடும்பத்தை தான் அடித்தளமா வச்சிருக்கு. ஆனா அவரோ குடும்பம் ஒரு சிறைச்சாலை, அது குழந்தைகளோட ஆன்மீக வளர்ச்சியை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடுதுன்னு சொல்றார். சிறைச்சாலையா? இது ரொம்ப கடுமையான வார்த்தையாச்சே. ஆமா, ரொம்ப கடுமையான வார்த்தை தான். ஆனா அவர் அது ஏன் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். ஓஷோ என்ன பாக்குறாருன்னா, குடும்பம்ங்கிறது ஒவ்வொரு குழந்தையையும் சமூகத்தோட அச்சுல வார்க்கிற ஒரு கருவி. ம் உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள கிறிஸ்தவ நம்பிக்கைகள், தப்பெண்ணங்கள் எல்லாமே புரோகிராம் செய்யப்பட்டுடுது. அதாவது நீ உண்மையை தேடுறதுக்கு முன்னாடியே இதுதான் உண்மைன்னு ஒண்ணு உன் கையில கொடுக்கப்பட்டுடுது, அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. இது எப்படி ஒருத்தரோட தேடலை பாதிக்குதுன்னு சொல்ல அவர் ஒரு சம்பவத்தையே சொல்றார். அவரோட ஆசிரமத்துல சமீபத்துல இருந்த ஒரு சன்னியாசியோட மகன் ஓஷோவோட பேச்ச கேக்குறான். கேட்டதும் அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. ஏன், என்ன ஆச்சு? அவன் மத்த சன்னியாசிகள் கிட்ட போய், நான் ஒரு கிறிஸ்தவ, நான் கடவுளை நம்புறேன், நான் ஒன்னும் ஓரின சேர்க்கையாள இல்ல அப்படின்னு கத்துறான். அப்படியா? ஓஷோ கிறிஸ்தவத்தை விமர்சிச்சத தன்னையும் தன் நம்பிக்கைகளையும் தனிப்பட்ட முறையில தாக்குறத அவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். ஓ, அவனோட அடையாளம், அவனோட குடும்பம் கொடுத்த அந்த கிறிஸ்தவன்கிற அடையாளத்தோட ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்போ ஓஷோவோட விமர்சனத்தை ஒரு கருத்தா பார்க்காம தன் மேல விழுந்த அடியா அவன் பார்க்கறான். அதேதான், இங்கதான் ஓஷோ நம்புவதற்கும் அறிவதற்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சுட்டி காட்டுறார். நம்பிக்கைங்கிறது எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க பயந்துகிட்டு அதுக்கு மேல போடுற ஒரு போர்வைங்கிறாரு. சரி. ஆனா குடும்பமும் மதமும் என்ன பண்ணுது, இந்த நம்பிக்கைய அறிவுன்னு சொல்லி நம்மள நம்ப வச்சிடுது. இதனால நாம ஒரு பகுதி வாழ்க்கைய, அதாவது சமூகம் அங்கீகரிச்ச வாழ்க்கைய மட்டும் வாழ்றோம். நம்மளோட இன்னொரு பகுதி அடக்கப்பட்டே கிடக்குது. ஷிட்சோஃப்ரீனியான்னு சொல்றீங்க, இது ஒரு சீரியஸான மனநோய் இல்லையா? ஓஷோ அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்ல, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அவர் மருத்துவ அர்த்தத்துல சொல்லல. ஒரு பக்கம் நீங்க கடவுளை நம்பணும்னு சமூகம் சொல்லுது, ஆனா உங்களுக்கே உள்ளுக்குள்ள 1000 சந்தேகம் இருக்கு. ஆமா, இந்த நம்பிக்கைக்கும் உங்க சொந்த அனுபவத்துக்கும் நடுவுல ஏற்படுற இந்த பிளவை, இந்த இரட்டை வாழ்க்கையத்தான் அவர் உருவகமா ஷிட்சோஃப்ரீனியான்னு சொல்றாரு. ஓஹோ, புரியுது. அதாவது நீங்க முழுசா வாழவும் முடியல, முழுசா உங்க சந்தேகங்களோடு இருக்கவும் முடியல, ரெண்டுக்கும் நடுவுல தொங்குறீங்க. சரி. குடும்பம் எப்படி ஒருத்தரோட தனிப்பட்ட உறவுகளை, குறிப்பா திருமண உறவை பாதிக்குதுன்னு ஓஷோ சொல்றாரு. இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. இங்கதான் அவரு இம்ப்ரிண்டிங் அப்படின்னு ஒரு உளவியல் கருத்தை உள்ள கொண்டு வராரு. இருங்க, இது என்ன புதுக்கதை? இம்ப்ரிண்டிங்னா என்ன? அதுக்கு அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப விசித்திரமானது. ஒரு விஞ்ஞானி கோழி முட்டை பொரிக்கிற இயந்திரத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்திருக்காரு. ஒரு முட்டை பொரிஞ்சு அதிலிருந்து வெளியே வந்த கோழி குஞ்சு கண்ணை திறந்து முதல்ல பார்த்தது அந்த விஞ்ஞானியோட ஷூவை. அவ்வளவுதான். ஷூவையா? அப்புறம் அந்த கோழி குஞ்ச வளர்ந்த பிறகு மத்த கோழிகளோட சேரவே இல்ல. அதுக்கு காதல், காமம் எல்லாமே அந்த ஷூ மேலதான். என்னது? ஆமா, அது அந்த ஷூவோட காதல் செய்ய முயற்சி பண்ணுது. ஏன்னா பிறந்த உடனே அது பார்த்த முதல் விஷயம் அதுதான். அதுதான் தாயின்னு அது மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இதுதான் இம்ப்ரிண்டிங். அப்படியா? அப்போ நம்ம காதலுக்கு காரணம் நம்ம அம்மாவோ அப்பாவோ தானா? இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? ஓஷோவோட வாதப்படி ஆமா. ஒரு ஆண் குழந்தை பிறந்ததிலிருந்து தாயோட முகத்தையே பார்த்து வளருது. அவதான் உனக்கு எல்லாமே. சரி. அவனோட மனசுல தாயோட உருவம் ஆழமா பதிஞ்சிருது. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு அவளோட தந்தை. இதனால என்ன ஆகுது? இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஆண் தன் வாழ்நாள் முழுக்க அவன் சந்திக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் தன் தாயை தேடுறான். அந்த பெண் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் தன் தந்தையை தேடுறா. ஆனா அதை எப்படி சாத்தியமாகும்? மனைவி கிட்ட அம்மாவையோ கணவன் கிட்ட அப்பாவையோ எதிர்பார்க்க முடியாதே. நிச்சயமா முடியாது. அதனாலதான் திருமண உறவுகள்ல ஏமாற்றமும் சண்டைகளும் வருதுங்கிறார்.
ஓ, தேடல் தப்பான இடத்துல இருக்கு. ஆமா, நீங்க காதலிக்கிறது உங்க முன்னாடி நிக்கிற நபர் இல்ல, உங்களுக்குள்ள பதிஞ்சு போன ஒரு பிம்பத்தை. அந்த பிம்பம் உடையறப்போ காதலும் உடையுது. திருமணத்துக்கு பிறகு இந்த மாதிரி பாசாங்கங்கள் எல்லாம் எப்படி உடையுதுன்னு சொல்ல ஒரு நகைச்சுவை கதை கூட சொல்றாரு இல்லையா? ஆமா, தேனிலவுக்கு போன ஒரு புது தம்பதி. கணவன் சொல்றான், விளக்கு அணிச்சிடு. மனைவி சொல்றா, இல்ல நீங்க அணிங்க. இப்படியே சண்டை. கடைசியில கணவன் ஒரு உண்மைய சொல்றான். உண்மை என்னன்னா, என் ஒரு கால் செயற்கையானதுன்னு சொல்லிட்டு அந்த காலை கழட்டி வைக்கிறான். ஓ, அதுக்கப்புறம்? அத பார்த்த மனைவி, ஓ இது மட்டும் தானான்னு சொல்லிட்டு தன் செயற்கை மார்பகங்களை கழட்டி வைக்கிறான். அப்படியா? அப்புறம் கணவன் தன் செயற்கை பல் செட்ட கழட்ட, மனைவி தன் விக்க கழட்ட. கடைசியில 2 பேரும் அவங்க அசல் உருவத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஓஷோ சொல்றார், திருமணத்துக்கு அப்புறம் இப்படிதான் நாம போட்டிருக்கிற எல்லா முகமூடிகளும் மெதுவா கழண்டு விழும். அந்த உண்மை அதிர்ச்சியா இருக்கும்னு. சரி, இது மட்டும் இல்ல, உறவுகளுக்குள்ள ஏற்படுற பாலியல் திருப்தியின்மையையும் அவர் ரொம்ப ஆழமா விமர்சிக்கிறார் இல்லையா? ஆமா, குறிப்பா மிஷனரி நிலை பத்தி பேசுறார். அதுல என்ன பிரச்சனை? ஓஷோவோட பார்வையில அந்த நிலை பெண்ணோட பாலியல் இன்பத்தை மறுக்கிறதுக்காகவே மதங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரம். தந்திரமா? ஆமா, ஏன்னா அந்த நிலையில பெண்ணுக்கு உச்சக்கட்டம் அடையிறது ரொம்ப கடினம். அவளால பல உச்சக்கட்டங்களை அடைய முடியும், ஆனா இந்த நிலை அதை தடுக்குது. ஓ, இதனால பெண் ஒரு குழந்தை பெத்துக்கிற இயந்திரமா, ஒரு பண்டமா மதிக்கப்படுறா. இதனால ஏற்பாடு வந்து பாலியல் ரீதியா ஒரு பெண் அடக்கப்படும்போது அவளுக்குள்ள ஏற்படுற விரக்தி, கோபம் எல்லாமே மறைமுகமா குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க மேலதான் பாயுன்னு சொல்றாரு. கணவன் மேல இருக்கிற கோபத்தை மக மேல காட்டுறது, அந்த மாதிரி. அதேதான், அந்த எதிர்மறை ஆற்றல் ஒரு நச்சு மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் பரவுது. குடும்பம் இவ்ளோ பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு சொன்னா கேட்கவே பயமா இருக்கு. சரி, எல்லாத்தையும் உடைச்சு போடுறது சுலபம். ஆனா இதுக்கு பதிலா அவர் எதையாவது சொல்றாரா, இல்ல அப்படியே விட்டுறாரா? இல்ல, அவர் ஒரு தீர்வை முன்வைக்கிறார். அது குடும்பத்தை விட ரொம்ப தீவிரமான, புரட்சிகரமான ஒரு ஆசையம். அதுதான் கம்யூன். கம்யூனா அப்படின்னா? கம்யூன்கிறது ஒரு கூட்டு வாழ்க்கை முறை. அங்க குழந்தைங்க பெற்றோரோட சொத்தா இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மொத்த கம்யூனுக்கும் சொந்தமானவங்க. ஒரு குழந்தைக்கு ஒரே அம்மா ஒரே அப்பான்னு இல்லாம நிறைய மாமாக்கள், நிறைய அத்தைகள் இருப்பாங்க. ஓ, இவங்க எல்லாரோட அரவணைப்பிலையும் அந்த குழந்தை வளரும். இதனால அந்த இம்பிரிண்டிங் பிரச்சனை வராதா? வராதுங்கிறது தான் ஓஷோவோட கருத்து. ஏன்னா குழந்தை ஒரே ஒரு நபர் மேல மட்டும் சார்ந்திருக்காது. பலரோட அன்பு கிடைக்கிறதால அது ஒரு ஆரோக்கியமான மனநிலையோட வளரும். அப்ப திருமணம், காதல் அதெல்லாம்? திருமணம்ங்கிற சட்டப்பூர்வமான ஒப்பந்தமே இருக்காது. காதல் இருக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். சரி. காதல் முடிஞ்சிடுச்சுன்னா சண்டை சச்சரவு இல்லாம நன்றியோட நண்பர்களா பிரிஞ்சு போடலாம். குழந்தைகள் கூட கம்யூனோட அனுமதியோட, ஒரு மருத்துவ குழுவோட ஆலோசனையின் பேர்ல தான் பெத்துக்க முடியும். கம்யூன்ல குழந்தைங்க வளரணும், விந்தன வங்கி மூலமா குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு அறிவியல் புனைக்கதை மாதிரி இருக்கு. இது மனித உணர்வுகளுக்கு எதிரா போற மாதிரி இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நாம இயற்கையான உணர்வுகள்னு நினைக்கிற தாய் பாசம், தந்தை பாசம் மாதிரி பல விஷயங்கள் கூட சமூகத்தால் நமக்குள்ள திணிக்கப்பட்டதுதான். கண்டிஷன்டுன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த கண்டிஷனிங்க உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தேவைன்னு அவர் நம்பினார். இதோட பெரிய நோக்கம் என்ன? குடும்பத்தை ஒழிச்சா எல்லாம் சரியாகிடுமா? ஓஷோவோட தொலைநோக்கு பார்வை இதுதான். குடும்பம்ங்கிற அஸ்திவாரம் செறிஞ்சா அது மேல கட்டப்பட்டு இருக்கிற மதம், தேசம், இனம், ஜாதிங்கிற சுவர்கள் எல்லாமே தானா இடிஞ்சு விழுந்துரும். ஓஹோ. அப்போ போர்களுக்கு இடமே இருக்காது. உலகம் முழுக்க சின்ன சின்ன கம்யூன்ஸாலான ஒன்னா மாறும். அதுதான் உண்மையான உலக அமைதிக்கு வழின்னு அவர் கனவு கண்டார். ஓகே, குடும்பத்தை விமர்சிச்சாச்சு, அதுக்கு பதிலா கம்யூன்கிற ஒரு தீர்வையும் சொல்லிட்டார். இதெல்லாம் வெளி உலகத்துல செய்ய வேண்டிய மாற்றங்கள். ஆனா இதையெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு தனி மனுஷன் என்ன பண்ணணும், அவனோட உள் உலக பயணம் எப்படி இருக்கணும்? ஒருவேளை அதுக்குத்தான் அந்த ஜென் கதைய கடைசியில சொல்றாரோ? மிகச்சரியான கேள்வி. வெளி உலக மாற்றங்கள் ஒரு பகுதிதான். உண்மையான மாற்றம் உள்ளுக்குள்ளதான் நடக்கணும். அதை விளக்கத்தான் அவர் அந்த ஜென் கதைக்கு வர்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தாமஸ் மர்டன்கிற ஒரு கிறிஸ்துவ துறவியோட சோக கதையை சொல்றாரு. தாமஸ் மார்டனா? அவர் யாரு? அவர் ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், ஒரு கிறிஸ்துவ துறவி. ஆனா அவருக்கு ஜென் மேல தீராத ஆர்வம் இருந்தது. அவர் ஜென் தியானத்தை கத்துக்கிறதுக்காக ஜப்பானுக்கு போக பல தடவை முயற்சி பண்ணாரு. ஆனா கத்தோலிக்க திருச்சபை அவரை அனுமதிக்கவே இல்லை. ஏன்? அவங்களுக்கு என்ன பயம்? ஜென்னோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டா மர்டன் கிறிஸ்தவத்தை விட்டுடுவார்னு அவங்க பயந்தாங்க.
கடைசியா தாய்லாந்துல நடந்த ஒரு மாநாட்டுக்கு போக அவருக்கு அனுமதி கிடைச்சது. அங்கிருந்து எப்படியாவது ஜப்பானுக்கு போயிடலான்னு அவர் திட்டமிட்டு இருந்தார். ஆனா அந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் தன் அறையில மர்மமான முறையில இறந்து கிடந்தார். என்னது? அவர் கொல்லப்பட்டிருக்கலான்னு சொல்றீங்களா? ஓஷோ அப்படிதான் சந்தேகப்படுறார். ஒரு உண்மையான தேடலுக்கு இவ்ளோ பெரிய விலையா? சரி, இதுக்கும் அந்த ஜென் கதைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. தாமஸ் மார்டன் மாதிரி நீங்க உண்மையை தேட ஆரம்பிச்சா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சக்திகளை நீங்க கையாள கத்துக்கணும். அத பத்தி தான் அந்த ஜென் கதை பேசுது. அது சிங்கங்களை கையாளுதல் பற்றிய கதை. சிங்கங்களா? உள்ளுக்குள்ள சிங்கம்லாம் இருக்கா? இங்க சிங்கங்கள்ங்கிறது ஒரு உருவகம். அது நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்தி மையங்களை, அதாவது சக்கரங்களை குறிக்குது. ஒரு நிமிஷம். இந்த 7 சக்கரங்கள்னு சொன்னீங்க, பாலியல் மையம், ஞானம்னு சொல்றீங்க. சாதாரணமா கேக்குற ஒருத்தருக்கு இது எப்படி புரியும்? கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இத ஒரு 7 மாடி கட்டிடம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல் மாடி, அதாவது மூலாதாரம், நம்மளோட அடிப்படை தேவைகள், பாலியல், பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. சரி. நம்மள் பல பேர் இந்த முதல் 2 மாடிகளிலேயே வாழ்க்கையை ஓட்டிடுறோம். ஆனா ஓஷோ சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு மாடியா மேல போக போக, அதாவது உங்க ஆற்றலை மேல் நோக்கி கொண்டு போக போக, அன்பு, படைப்பாற்றல், தியானம், கடைசியில 7வது மாடியில ஞானமும் வெளிப்படும். ஓஹோ, புரியுது. குடும்பம் நம்மள முதல் மாடியிலே பூட்டி வச்சிடுதுங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டு. அதேதான். சரி, கதைக்கு வருவோம். குரு யாக்குசான் தன் சீடன் உங்கான் கிட்ட கேட்கிறார், நீ சிங்கங்களை கையாள்றவன்னு கேள்விப்பட்டேன், உண்மையான்னு. உங்கான் ஆமாங் குருவேங்கிறான். எத்தனை சிங்கங்களை கையாள்கிறாய்னு குரு கேட்க, உங்கான் சொல்றான் 6. 6 சிங்கங்களா? அப்படின்னா அவன் முதல் 6 சக்கரங்களையும் தன் கட்டுப்போட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். 6வது சக்கரங்கிறது 3வது கண், அதாவது ஆக்ஞா. அதுவரைக்கும் அவன் தேர்ச்சி பெற்றுட்டான். ஆனா 7வது சக்கரத்தை இன்னும் அடையல. ஆமா, ஞானத்தை அவன் இன்னும் அடையல. ஓகே. அப்புறம் குரு என்ன சொல்றாரு? குரு சொல்றார், நானும் சிங்கங்களை கையாளுகிறேன்னு. உடனே உங்கான் கேக்குறான், குருவே நீங்க எத்தனை? அதுக்கு குரு ரொம்ப அமைதியா சொல்றாரு, 1 மட்டும். 1 மட்டுமா? இது என்ன குழப்பமா இருக்கு? இதை கேட்டதும் சீடன் உங்கானுக்கு புரிஞ்சிடுது. அவன் உடனே சொல்றான், 1 தான் 6, 6 தான் 1. அப்படின்னா? அதாவது ஞானமடைஞ்ச குரு மத்த 6 சக்கரங்களோட சக்தியும் உருக்கி ஒன்னாக்கி 7வது மையத்துல வச்சிருக்காரு. அந்த 1ல மத்த 6ம் அடக்கம். அவர் அந்த உச்சகடத்த நிலையில இருக்காருன்னு சீடன் புரிஞ்சுக்கிறான். பிரமாதம். கதையோட முடிவென்ன? கடைசியா ஒரு கேள்வி கேட்கப்படுது. சரி, நீங்க கையாளுறது நிறுத்துறப்போ அந்த சிங்கங்கள் எல்லாம் எங்க போகுதுன்னு. அதுக்கு உங்கான் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. நிறுத்துதல் என்பது நிறுத்துதல் தான் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஞானி தன் சக்தி மையங்களை முழுசா தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார். அவருக்கு எப்போ பாலியல் ஆற்றல் தேவையோ அப்போ அதை முதல் சக்கரத்துல பயன்படுத்துவார். எப்போ அன்பு தேவையோ அப்போ இதய சக்கரத்தை பயன்படுத்துவார். தேவையில்லாதப்போ அந்த ஆற்றல்கள் எல்லாமே அமைதியா செயலற்று இருக்கும். அது எங்கேயும் போகாது. அது அவரோட ஒரு பகுதியா மாறிடும். இதுதான் முழுமையான தன்னுணர்வு நிலை. ஆக குடும்பம்ங்கிற அமைப்பு பற்றிய ஓஷோவோட கடுமையான விமர்சனங்கள், அதுக்கு மாற்றா அவர் முன்வச்ச கம்யூன்கிற புரட்சிகரமான ஆசயம், கடைசியா ஞானபாதையோட குறியீடா இருக்கிற இந்த ஜென் கதைன்னு ஒரு முழுமையான பயணத்தை இன்னைக்கு பார்த்தோம். ஆமா, ஓஷோவோட மொத்த வாதத்தோட மையம் இதுதான். நாம புனிதமா நினைக்கிற குடும்பங்கிற அமைப்பு உண்மையில நம்மளோட அசல் தன்மையை அழிச்சு சமூகத்தோட நகல்களா மாத்துற ஒரு தொழிற்சாலை. அது நம்ம ஆற்றல முதல் 2 சக்கரங்கள்லயே, அதாவது பாலியல், பணம், பேராசை, போட்டி, இதுக்குள்ளேயே முடக்கி வச்சிடுது. அதிலிருந்து வெளியே வர்றதுதான் உண்மையான ஆன்மீகத்தோட முதல் படிங்கிறார். ஆமா. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்ற மாதிரி குடும்பங்கிறது நம்மளோட அடிப்படை நிரலாக்கத்தின் மூலமா இருந்தா, நம்ம வாழ்க்கையோட மொத்த அமைப்பையும் சிதைக்காம அந்த நிரலாக்கத்தை கேள்விக்குட்படுத்தி அதுக்கு அப்பால என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க நாம எடுக்கக்கூடிய சின்ன தனிப்பட்ட முதல் படி என்னவா இருக்கும்? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.